இனி அவங்க ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, சொந்த வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ நல்லாயிருக்கும். வருமானங்கள் கூடும். மொத்தத்தில் சில பிரிவுகள் கூட சில நேரங்களில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நல்லாயிருக்கும். கண்டிப்பா. சார் சுபகாரியங்கள், திருமணமும், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு குரு வந்து எப்படி தான் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சுப பலனையே தரும். ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுகிறார். 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து அந்த இடத்துல சேர்றார். ஞானகாரகனும் கேதுவும் சேரும் அந்த இடம் இருக்கு பாருங்க, அற்புதமான பலன். காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ பித்ருக்களுக்கோ தர்ப்பணம் பண்ணால் குழந்தை பாக்கியமோ, நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த திருமண வாழ்க்கையோ, அல்லது கணவன் மனைவி பிரிவோ, அந்த அஷ்டம சனியில் ஏற்பட்ட மன விரிச்சல்களோ இதெல்லாம் சரியாகும். ஆனால் இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கிற காலத்தில் 21 தலைமுறைக்கு பலன் கிடைக்கும். காசியில் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இப்போ காசிக்கு போறத தாண்டி எந்த கடவுளை வணங்குனா இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலம் நல்லா இருக்கும்? சந்திரனை வழிபட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். சந்திர வழிபாடுங்கிறது மன சஞ்சலத்தை கொடுக்காது.